பிரைஸ் தி லார்ட். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை ஏசாயா 60வது அதிகாரம் 20வது வசனம். ஐசாயா சாப்டர் 60 verse 20. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போம். The Lord will be your everlasting light and your days of sorrow will end. ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில அநேக துக்கமான சில நிகழ்வுகள் நடந்திருக்கு. துக்கமான காரியங்கள் நடந்ததுனால நீங்க ரொம்ப கஷ்டத்தோட கவலையோட இருக்கிறீங்க. சில பிரச்சனைகள் சில காரியங்கள் உங்களை வேதனைப்படுத்துது. அதனால ஏதோ ஒரு இருள்ல இருக்கிறது போல நீங்க இன்னைக்கு கவலையோட கஷ்டத்தோட இன்னைக்கு இருக்கிறீங்க, அப்படிதானே? உங்களுடைய ஆத்துமா இன்னைக்கு சோர்ந்து போய் இருக்குது, அப்படிதானே? வசனம் சொல்கிறது, கர்த்தரே உங்களுக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார், உங்களுடைய துக்க நாட்கள் முடிந்து போம் என்று. கர்த்தர் உங்களுடைய ஆத்துமாவுக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கவலைகள், சோர்ந்து போயிருக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் மாற்றி போட போகிறார். எல்லா இருளும், உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா இருளையும் அவர் எடுத்து போட போகிறார். உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா துக்க நாட்களும் முடிந்து விட்டது. இந்த நாள் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் உண்டாக போகிறது. உங்களுடைய துக்க நாட்கள் முடிந்து விட்டது. உங்களுடைய ஆத்துமா இருள் இருந்த உங்களுடைய ஆத்துமா ஒரு வெளிச்சத்தை கண்டது. அவரே கர்த்தரே உங்களுக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பேன் என்று உங்களை பார்த்து சொல்லுகிறார். அதனால சோர்ந்து போகாதீங்க, பயப்படாதீங்க, கலங்காதீங்க. கர்த்தர் உங்களுக்கு இருக்கிறார். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற இருளை நீக்கி விட்டார். உங்க துக்க நாட்கள் முடிந்து விட்டது. இனி சந்தோஷமாயிருங்க. நம்ம எல்லாரும் கண்களை மூடி செபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, எசப்பா, பிள்ளைங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகள், போராட்டங்கள், ஆண்டவரே, அந்த துக்கமான காரியங்கள்னால ஏற்பட்ட தகப்பனே சோர்வுகள் எல்லாவற்றையும் நீங்க நீக்கி போட்டதுக்காக நன்றி செலுத்துகிறேனப்பா. எல்லா துக்க நாட்களும் முடிந்து விட்டது என்று நீங்க வாக்கு பண்ணியிருக்கிறீங்க. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீங்களே பிள்ளைங்களை வழி நடத்துங்க, மகிமைப்படுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் எப்பொழுதும் உங்களுடைய ஆத்துமாவுக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். சோர்ந்து போகாதீங்க, சந்தோஷமா இருங்க. உங்க வாழ்க்கையில இருந்த எல்லா துக்க நாட்கள் முடிந்து விட்டது. இனி எல்லாமே சந்தோஷமான காரியங்கள் தான் நடக்கும். சந்தோஷமா இருங்க. God bless you. Have a joyful day.